ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சீஸி யம்மி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரோட சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி இது நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்க. மீன்வைல் அந்த சைட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயிலையும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டை நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கேரட், க்ரீன் பீஸ் இல்லைன்னா மஷ்ரூம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது, நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம பாஸ்தா சேர்த்திக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்கேன்ல டம்ளர், இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வேகட்டும். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு பாஸ்தா 80-லேருந்து 85% குக் ஆகிருந்தால் போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. சாஸில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகும், அதனால் நீங்கள் 80% வேக வச்சா போதும். இப்போ பாஸ்தாலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சில் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். நம்ம பட்டர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மைதா சேர்த்திக்கணும். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம். சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். கருகுனா மொத்தமாக டேஸ்ட்டே மாறிடும். பார்த்திங்கன்னா பட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, மைதா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்திக்கிட்டேன். இப்போ மைதாவோட ரானஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்கணும். இது பெரிய டம்ளர்னால நான் ஒரே டம்ளரில் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் திக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், சாஸ் வந்து திக்காக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப் சீசனிங். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸு, அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அதையும் சேர்த்திக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இந்த சாஸ்லேயே இந்த பாஸ்தா வேகட்டும். அப்போ தான் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக நம்ம சீஸ் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சீஸ் க்யூபை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு மிக்ஸ்ட் அப் சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணுன்னா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸியான எம்மி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் பாஸ்தா வந்து திக்காகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாஸ் செய்யும்போது தண்ணி எதுவும் சேர்த்திக்கல, பால் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். ஸோ லைட்டாக நீங்கள் தண்ணி சேர்த்தி ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போது சர்வ் பண்ணுறப்பவும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்ட் அப் சீசனிங்கும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.